இங்கேருந்து அப்படியே கீழே என்னத்தை தான் பார்த்துட்டு போகிறேன்னு கேட்டிங்கன்னா வேறு எதுவும் இல்லை, நம்மளோட இலங்கையின் அழகை ரசித்து கொண்டு நான் போன இடம் தான் இந்தியா. ஸோ சென்னை தமிழ்நாட்டில் வந்து இறங்கியாச்சு. முதலாவது நாள் பயணம் ஆரம்பித்தாச்சு. மெட்ரோவில் ஏறி அப்படியே அண்ணா நகருக்கு வந்தாச்சு. ஸோ இந்த பயணத்தில் நான் எதிர்பார்க்காத நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. இதைத்தான் நீங்கள் அடுத்தடுத்த வீடியோக்களை நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்க போகிறீங்க. எந்த ஒரு பிளானுமே இல்லாமல் ஒரு வேலை விஷயமாக வந்தேன். அந்த வேலை விஷயத்தை முடிச்சுட்டு வீடு திரும்ப எனக்கு எதிர்பாராத விதமான சில திடீர் பயணங்கள் எனக்கு ஏற்பட்டதுனால சரி ஓகே போவோமேன்னு சொல்லி ஒரு இடத்துக்கு அவசரமாக அடுத்த நாளே ஈவினிங் ஒரு 6:30க்கு வெளிக்கிட்டாச்சு. பஸ் ஒன்று பிடிச்சிக்கிட்டு ஒரு 12 மணி நேர ட்ராவல். ஆனால் இந்த ட்ராவல் ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு. ஈவினிங் ஒரு 6:30க்கு வெளிக்கிட்ட நான் அதிகாலை 3 மணிக்கு தான் அந்த இடத்துக்கு வந்து செஞ்சேன். அப்படி எங்கே தான் போனேன்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருப்பீங்க. அப்படி எங்கே தான் போனேன்? முதலாக இப்படி ஒரு பயணம் வேறு எங்கேயும் இல்லை, நம்மட பழனி முருகன்கிட்டத்தான். ஸோ இதில் இருந்து பார்த்தா அந்த தெரியுதே மலை. ஸோ முதலாவது ஒரு வியூ. நான் பழனியை வந்து யூடியூப்பில் கூட அவ்வளோ பெரிய வீடியோஸ் நான் பார்த்ததில் இப்படி தான் இருக்கும். ஸ்ட்ரைட்டாக பழனி போகணும்னு சொல்லி பழனி போய் இறங்கி ஓகே போகலாம்னு சொல்லி வலிக்கிட்டு மேலே போகிற வழியில் இதில் வந்து டிக்கெட் எடுத்துகிட்டு குடிக்க போகணும்னு சொல்லி இதெல்லாம் சில விஷயங்கள் நடந்துச்சு. ஸோ அப்படியே அவங்களோட போய் அந்த இடத்துல வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து மேலே ஏறணும். ஒரு 5:30 ஆகிட்டு நான் இதெல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு மேலே ஏற வலிக்கிறதுக்கு ஒரு 6:30 அப்படி வந்து நான் ஒரு மேலே ஏற வலிக்கிட்டு மேலே ஏறிட்டேன். என்ன விஷயம்டா மேலே வந்து நாங்கள் ஃபோன் கொண்டு போக இயலாது. அப்போ கீழே வந்து நாங்கள் லொக்கரில் வச்சுட்டு தான் போகணும். இங்கே லொக்கர்லாம் வந்து கவர்மெண்டாலேயே ப்ரொவைட் பண்ணியிருக்கணும். அதாவது அரசை சார்ந்த இந்த எங்களோட பொதிகள் ஃபோனுகள் வைக்கிற இடங்களெல்லாம் இருக்குது. ஸோ அதுகளை வச்சு போட்டு நாங்கள் மேலே போகலாம். நான் இதில் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் எங்கே ஃபோன் வைக்கலாம், பாதுகாப்பாக இருக்கும். 5 ரூபா மட்டும்தான். அது மாதிரி எங்களோட பேக்ஸுகள் கொண்டு பேக்ஸ் எல்லாம் வந்து இங்கே ஒரு இடத்துல கவனமாக வைக்கலாம். அதுக்கும் வந்து 5 ரூபா தான். நீங்கள் அந்த இடங்களில் வையுங்க. வெளியால் தனியார் இடங்களில் வந்து நீங்கள் உங்களோட பொருட்களை வைக்காதீங்க. காலையில் சில பேர் வந்து மொட்டை போட்டுட்டு அப்படி மேலே போயிருக்கீங்க. மொட்டை போடுறதுக்கான இடங்கள்லாம் வந்து அங்கால இருக்குது. நான் இப்போ உங்களுக்கு இங்கே பக்கம் சுற்றி காட்டுறேன். இதில் எந்த இடத்துல வந்து நீங்கள் பேக் வைக்கலாம்னு சொல்லி நீங்கள் வெற நிறைய தனியார் இடங்கள் எல்லாம் இருக்குது உங்களோட பொதிகளை வைக்கிறதுக்குண்டு. ஆனால் அதை தவிர்த்து இங்கே இந்த ஆலய நிர்வாகம் சார்ந்தே நீங்கள் பொதிகள் உங்களோட ஃபோனுகள் வைக்கிறதுக்கான இடங்கள் வந்து உள்ளுக்குள்ளே நீங்கள் பாதை மேலே ஏறுறதுக்கு வழியிலேயே வந்து இருக்குது. இந்த இடங்களை வந்து நீங்கள் கவனமாக வச்சுக்கொள்ளலாம். ஒரு ஃபோன் வைக்கிறதுக்கு வந்து 5 ரூபா, பேக் வைக்கிறதுக்கும் வந்து 5 ரூபா அப்படித்தான். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கடைகள் எல்லாம் வந்து இதில் இருக்குது. இப்போ நான் நிற்கிறது வந்து இந்த முன் பக்கம். காலையில் ஒரு 7:30 இருக்குது. இப்போ நேரம் இந்த வெயில் படையக்க இந்த அழகை பாருங்க. நம்ம தூரத்துக்கு மேலே இந்த இதெல்லாமே வந்து ரொம்ப பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அதுவும் காலையில் பார்க்கும்போது அதுவும் மலை ஏறும்போது மேலே ஒரு செவ்வானத்தோட பார்க்க உண்மையிலேயே நான் அப்படி ஒரு காட்சி நான் பார்த்தது இல்லைன்னு சொல்லலாம். லைஃப்பில் அது ஒரு வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. அவ்வளோ அழகாக இருந்துச்சு. மேலே ஃபோன் கொண்டு போயிடாது, அதெல்லாம் அடிக்கிறாது. பட் கண்ணால் பார்த்து ரசிச்சுட்டு வரக்கூடிய மாதிரி இருந்துச்சு. இதே மாதிரி போகிற வழியில் குளிக்கிறதுக்கான வாஷ்ரூம்ஸ் இப்படி மேலே இப்போ நீங்கள் படிக்கட்டால் மேலே எல்லாம் ஏறும்போதுலாம் ரெஸ்ட் ரூம்ஸ் எல்லாம் ஒவ்வொரு இடத்துக்கு ஒவ்வொரு மேலே ஒவ்வொரு இடங்களையும் வந்து இருக்குது. அதெல்லாம் வந்து நீங்கள் மேலேயே போகிற வழியிலேயே பயன்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கும். அதுக்கெல்லாம் நீங்கள் அலைஞ்சு திரிய தேவையில்லை. ஒவ்வொரு இடங்கள்லையும் வந்து இருக்குது. இந்த இதில் பாருங்க, இந்த ஃபோன் வைக்கிற இடத்துக்கு பக்கத்துலேயே இந்த குளிக்கிற இடம் வந்து இதில் இருக்குது. அப்படியே இந்த குளிக்கிற இடத்தை தாண்டி இங்கெல்லாம் வந்தீங்கன்னா உங்களோட பேக் எல்லாம் வைக்கிறதுக்கான இடம். இங்கே வந்து ஒரு பேக் வைக்கிறதுக்கு வந்து 5 ரூபா.
அந்த பாக்ஸ் லொக்கர் தருவாங்க. நீங்கள் உங்களோட அது பெரிய லொக்கர் தான். உங்களோட பேக்கை வடிவ தாராளமாக அதுக்குள்ள வச்சுட்டு நீங்கள் லாக் பண்ணி பூட்டிட்டு கீயை கவனமாக கொண்டு போகலாம். ஸோ நீங்கள் பயப்பட தேவையில்லை. அதில் வச்சுட்டு உங்களோட பொருட்களை வச்சுட்டு அதை பற்றி ஒரு இந்த விஷயத்தையும் நீங்கள் யோசிக்கிறதுல கவனமாக சேஃபாக இருக்கும். அப்படியே லைனாக இருக்குது பார்த்தீங்கன்னா, அங்கே அதில் முதலாவது ஃபோன் வைக்கிற இடம், ரெண்டாவது பிடிக்கிற இடம், அப்படியே பேக் வைக்கிற இடம். ஸோ இதெல்லாம் நீங்கள் உள்ளுக்குள்ளே இந்த முன்பக்கம் வந்து இந்த மேலே ஏறுற பக்கம் வந்தீங்கன்னாலும் இங்காலேயே இதெல்லாம் இந்த இதுலேயும் வந்து இங்கால நிறைய இடங்கள் இருக்குது ஃபோன் வைக்கிறதுக்கு, பேக் வைக்கிறதுக்கு. சரி, மறக்க முடியாத இந்த முறை ஒரு நல்ல ஒரு பயணம்னு சொல்லலாம். இந்தியாவுக்கு வந்து ஸோ என்னுடைய வேலை விஷயமா இருந்தேன்னா ஸோ அதை முடிச்சுட்டு போக மட்டும்தான். ஸோ அதுக்குள்ளே திடீர்னு ஒரு பயணம் கோயில்களுக்கு. பழனி முருகனுக்கு இந்த முறை வரணும்னு சொல்லி இருந்திருக்கு. பழனிக்கு வழிகட்டாச்சு. சென்னையிலேருந்து வழிகட்டு இப்போ நைட் 6 போல் வழிகட்டுனா இங்கே வந்துட்டு மார்னிங் 4 ஆகிட்டு வந்து குளிச்சுட்டு அப்படியே மேலே முருகனை பார்க்க ஏறியாச்சு. இங்கே வந்து என்ன விஷயம்னா புதுசாக வாராக்கள் எனக்கு வந்து என்ன நடந்துச்சுன்னா குளிக்கிறதுக்கெல்லாம் இங்கே வேறு நல்ல நல்ல இடங்கள் இருக்குது. ஸோ நான் போனதுக்கு எனக்கு போன இடம் வந்து அவ்வளோத்துக்கு நல்ல இடமா இல்லை, சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவும் இல்லை. அது வாஷ்ரூம்ஸும் வந்து ஏன்டா இதுக்குள்ளே போன மாதிரி போயிட்டு அதுக்கப்புறம் இங்கால மேலே கோயிலுக்கெல்லாம் வந்து பார்த்தா இந்த ஸ்டெப்ஸ் ஏறுற இடங்கள் எல்லாம் வந்து இது இருக்குது, நல்ல நல்ல வாஷ்ரூம்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ வாஷ்ரூம்ஸுக்கு போகிறோன்னா நீங்கள் மேலே ஏறுற வழியில் போய் கொள்ளலாம், கீழே வேணுன்னா குளிச்சு போட்டு வரலாம். அதே அந்த வேறு ஆட்கள் எல்லாம் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி வேறு நம்ம வந்து இந்த அச்சனை சாமான்கள் வண்டி அதுக்கு காசு கொடுங்க இதுக்கு காசு கொடுங்கன்றெல்லாம் வருவிடும். ஸோ எனக்கு இப்படி நடந்துச்சு இந்த முறை. ஸோ அதை மாதிரி உங்களுக்கு நடக்கக்கூடாது. தேவைன்னா செய்யலாம், தேவையில்லாட்டி அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. பட் கொஞ்சம் கூட கஷ்டம் பண்ணுங்க நீங்கள் அச்சனை வெளியாளாக நீங்களாகன்றதுக்கும். ஸோ அவியல் வந்து வெளிச்சம் நிற்கணும்னா கொஞ்சம் அமௌண்ட் வந்து கூட வாக்குறது. ஸோ எனக்கு வந்து இதுன்றதுனால நானும் அவங்ககிட்ட அதெல்லாம் வேண்ட வேண்டியதாக போயிட்டு ஸோ வேண்டது மேலே கோயிலுக்கு போய் பார்த்து மேலே ஃபோன் கொண்டு போயிட்டாரு. ஃபோன் வைக்கிறதுக்கு ஒரு இடங்கள் இருக்குது. அதுவும் வந்து இந்த கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட இடங்களை வச்சிங்கன்னா கொஞ்சம் சேஃபாக இருக்கும். கவர்மெண்ட் லோக்கல்ஸ் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட லோக்கல்ஸ் இருக்குது, எங்களோட ப்ரைவேட்டுகளும் இருக்குது. பட் எதுன்றாலும் நல்லதாக பார்த்து வைக்கணும். நான் தான் பயந்துட்டு போனேன் ஃபோன்ஸ் எல்லாம் வச்சுட்டு போகிறது சேஃபாக இருக்குமான்னு சொல்லி. ஓகே அதான் 5 ரூபா தான் ஃபோன் அதெல்லாம் வைக்கிறது. ஒரு ஃபோன் வைக்கிறதுக்கு 5 ரூபா, 2 ஃபோனில் 10 ரூபா. ஸோ மாதிரி மேலே போய் சாமி கும்பிட்டுட்டு வந்தாச்சு. நேரம் வந்து 7 மணி. மேலே வீடியோ எடுக்கலாது, ஃபோன் கொண்டு போயிடலாது. ஆனால் சில பேர் வந்து ஃபோன் வச்சுருந்தாங்க மேலே, எப்படி உள்ளே கொண்டு வந்தாங்க. ஆனால் வாசல்லாம் உள்ள ஃபுல்லாக செக்அப் பண்ணி தான் அனுப்பினோம். ஸோ என்னென்னு கொண்டு போயிடுச்சுன்னு தெரியல. ஆனால் உள்ள சில பேர் ஃபோன்ஸ் வச்சு ஃபோட்டோஸ்லாம் எடுத்து கொண்டு இருக்காங்க. இப்போ நேரம் 7 மணி 7:30 இனி வந்து சாப்பிட்டுட்டு மதுரைக்கு போகலாம் ஒரு பிளான். மதுரை மீனாட்சி அம்மன் அங்கே வேறு என்ன இடங்கள் பார்க்கலாம்னு சொல்லி பார்ப்போம். இப்போ பழனி பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறேன். இங்கேருந்து அடுத்தது மதுரைக்கு பஸ் எடுக்கும். மதுரை பஸ் எதிராக நிற்கும்னு தெரியலை, பார்ப்போம். மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு தான் போகிறேன். இங்கே ஒரு 2 hours ட்ராவல் ஆகும். இங்கேருந்து அப்படியே தெரியல, அதில் பார்க்கணும். பஸ்ஸை கண்டுபிடிக்கும். ஒரு பஸ்ஸு நிற்கிது. இந்த கரூர், தேனி, சென்னை, மதுரை அங்கே இருக்குது மதுரை பஸ். எத்தனை மணிக்குன்னு தெரியல, போய் கேட்போம். ட்ராவல் பண்ணுறது ஏதாவது மூவி பார்ப்போம்னு பார்த்தாலும் ஹெட்ஃபோன் வேலை செய்யல. ஒரு சின்ன ஹெட்ஃபோன் வந்து பார்ப்போம்.